2024-25ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். முத்ரா கடன் சொல்லுவாங்க. முத்ரா கடன் வந்து பெண்களுக்கு தான் தரது அந்த இளைஞர்களுக்கு. அந்த முத்ரா கடனுடைய அளவு முன்னாடி 10 லட்சம் வரைக்கும் தருவாங்க. இப்போ அதை 20 லட்சமா உயர்த்திருக்காங்க. தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் வரியை குறைச்சிருக்காங்க. முன்னாடி 15% இந்த தங்கம் வெள்ளி அதோட இறக்குமதி வரியை குறைச்சி இப்போ என்னன்னா வெறும் 6% அறிவிச்சிருக்காங்க. அதனால ஒரே நாள்ல இந்த பட்ஜெட் அறிவிச்சிட்டு இருக்கும் போது ஒரே நாள்ல தங்கத்தோட விலை சவரனுக்கு 2000 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எதுக்கு சொல்லணும், என்ன சொன்ன எதுக்கு சொல்லணும், என்னன்னா காலங்காலமா திருக்குறள் வச்சு சொல்லுவாங்க, செய்யல வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க. தமிழ் மக்களுக்கு அப்படியே பூரிச்சு போச்சுங்க. அது உண்மைதான். இந்த முறை பட்ஜெட் உரையில் திருக்குறள் இடம்பெறவில்லை. இது முன்னாடியே இப்பதான் எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க, முன்னாடியே சொன்னோம்ல, இவங்க 2 பேரும் அடிக்கிற அடியில பாஜக அதோடைய பரப்பை குறைச்சிக்கும், அதோட அதிகாரத்தை குறைச்சிக்கும், அதோடைய வலிமையை குறைச்சிக்கிறாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா பேரிடர் நிவாரணமாகல அது தமிழ்நாடு மூலம் கேட்டே இருக்குது. அது நமக்கு தெரியல. பீகாருக்கு பேரிடர் நிவாரணம் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல ஆந்திரா மழை வெள்ளத்துக்கு பேரிடர் நிவாரணம் ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்துக்கு முட்டை. அதுதான் இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து இந்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்ல. சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு பட்ஜெட் போட்டாங்க இல்லையா? ஆமா, அருமையான பட்ஜெட், அருமையான பட்ஜெட், அற்புதமான பட்ஜெட். அதாவது வர 10 ஆண்டுக்கு இந்த பட்ஜெட் வந்து நின்று பேசும், சும்மாலாம் கிடையாது, நின்று பேசும். நீங்க பட்ஜெட்டை படிச்சீங்களா? உட்காந்து ஃபுல்லா பார்த்தோம்னே. ஃபுல்லா பாத்தீங்களா? என்ன திட்டம் வச்சிருக்காங்க பார்த்தோம். அதெல்லாம் முக்கியம் இல்ல, இருந்தாலும் எங்க தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு தான் பார்த்தோம். அது யாருப்பா உங்க தலைவர்? ஓபிஎஸ், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவரு அந்த பலாப்பழ சின்னத்தில் அவரு தெளிவா சொல்லிருக்காரு. என்ன சொல்லி ஆண்டுகளுக்கு முன்கூட்டி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு. அருமையான திட்டம். இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பார்க்க அவர் சொன்னா சரியா இருக்கும். ஏற்கனவே ஒரு நிதியமைச்சர் இருந்தவர் தான் இங்க அதிமுக ஆட்சியில. ஆனா அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனா மத்தவங்கன்னா அப்படி எதுவும் சொல்லியே. மத்தவங்க கழுவி ஊத்துற மாதிரி தான் நான் பார்த்தேன். இருந்தாலும் பட்ஜெட் என்ன எதுன்னு முதலாவதையே பார்த்துருவோம். ஏன்னா ஒரு தரப்பு செய்தியும் நம்ப முடியாதுல்ல. ஆகவே என்ன பார்த்தீங்கன்னா 2024-25ஆம் ஆண்டுக்கான இந்திய அரசோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதில் என்ன குறிப்பிடத்தக்க அம்சம் பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக இந்திய அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க பெண் வேற. இதனால இதுவரைக்கும் முன்னாடி இந்த எந்த நிதியமைச்சரும் இவ்வளோ தடவை பட்ஜெட் தாக்கல் செஞ்சதில்லை. அதனால 7வது முறையாக பதிவு செஞ்சிருக்கிறது ஒரு பெரிய பெருமையாக பார்க்குறாங்க பட்ஜெட் தாக்கலை. இதுதான் அந்த சிறப்பம்சம். இன்னும் சொன்னா அவங்க 3வது முறையாக மோடியோட ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த ஆட்சியோட முதல் பட்ஜெட் இது. ஏற்கனவே இந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடி 2024 ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்டும் முழுமையாக வராது. மே மாதம் வரைக்கும் தான் அதுக்கு திட்டம், ஜூன் வரைக்கும் வரும். அதன் பிறகான பட்ஜெட் இப்போ போட்டிருக்காங்க. ஆகவே இந்த பட்ஜெட் இன்னிலிருந்து தொடங்கி பிப்ரவரி 2025 வரைக்கும் இந்த பட்ஜெட் இருக்க போகுது. இதுல சில திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. சில முக்கியமான திட்டங்கள் மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா அதுல வந்து நன்மை இருக்கு, தீமை இருக்குன்னு சொல்றாங்க. முதல் கட்டமா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, நாட்டோட பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறைன்னு சொன்ன பணப்பற்றாக்குறை அதை வந்து குறைக்கப்படும். 4.5% வச்சுக்குவோம். அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறாங்க. அடுத்து முக்கியமா இந்த முத்ரா கடன் சொல்லுவாங்க. முத்ரா கடன் வந்து பெண்களுக்கு தான் தரது அந்த இளைஞர்களுக்கு. அந்த முத்ரா கடனுடைய அளவு முன்னாடி 10 லட்சம் வரைக்கும் தருவாங்க. இப்போ அதை 20 லட்சமா உயர்த்திருக்காங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த முத்ரா கடன் முன்னாடியே லோன் வாங்கி முழுசா கட்டி முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மீண்டும் நாங்க கடன் தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கிற வேலையின்மை, அந்த வேலையின்மை தீர்க்கறதுக்காக 5 கோடி இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சியை முதன்மை நிறுவனம் மூலம் வழங்குவோம். அந்த நிறுவனங்கள் ஸ்டைஃபண்ட் தரும். மாதம் ஒரு 5000 ஸ்டைஃபண்ட் தர மாதிரி அவங்களுக்கு ஒரு ரூபா பயிற்சி கொடுத்து வேலையில சேர்த்து விடப்படும். இதன் மூலம் வேலையின்மை முடிவு கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் வரியை குறைச்சிருக்காங்க. முன்னாடி 15% இந்த தங்கம் வெள்ளி அதோட இறக்குமதி வரியை குறைச்சி இப்போ என்னன்னா வெறும் 6% அறிவிச்சிருக்காங்க. அதனால ஒரே நாள்ல இந்த பட்ஜெட் அறிவிச்சிட்டு இருக்கும் போது ஒரே நாள்ல தங்கத்தோட விலை சவரனுக்கு 2000 ரூபாய் கீழே இறங்கிருக்கு. அதே போல செல்போன் உதிரி பாகங்கள், அதுக்கான சார்ஜர், பேட்டரி இதுக்கான வரிகளை குறைச்சிருக்காங்க. அதனால செல்போன் விலையும் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வேளாண் துறைக்கு 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதோட மேம்பாடுறதுக்கு உள்நாட்டு கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக ஒரு 11 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல வந்து எல்லாரும் பயன்படுற மாதிரி தேசிய நெடுஞ்சாலை ஓரங்கள்ல உணவு கூடங்கள் மத்திய அரசின் சார்பாக அமைக்கப்படும். அதே மாதிரி 12 புதிய தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படும்.
உயர் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும். இதெல்லாம் முக்கியமான இப்போ சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அந்த பட்ஜெட்னால என்ன யோசிப்பாங்கன்னா, எவ்வளோ வந்து நமக்கு வரி சலுகை வரும் அப்படின்னு அந்த சம்பளதாரர்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குல்ல, அந்த வரியை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெருசாக இல்லைன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் வாங்கினா அவங்களுக்கு வருமான வரி கிடையாதுமாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் வரவங்களுக்கு வருமான வரி கிடையாதுன்னு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக பென்ஷன்தாரர் இவங்களாம் இந்த பென்ஷன் இதெல்லாம் வாங்குறாங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னவர்கள் நிறையான வரி சுமை கழிவும் வாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக ஒரு பென்ஷன்தாரர்கள்லாம் பயன்பெறுவாங்கன்னு இப்படி சில இதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன குறிப்பிட மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய மின்சக்தி திட்டத்தை மேம்படுத்த ஒரு 1 லட்சம் கோடி ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதெல்லாம் தான் முக்கியமானதாக அவங்க சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேம்பாடு திட்டம். இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டோட முக்கிய அம்சமாக அதான் என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ் சைடாக நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பாசிட்டிவ் சைடு. இப்போ எனக்கு என்னன்னா, எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு திருக்குறளோடு ஆரம்பிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எதுக்கு சொல்லணும், என்ன சொன்ன எதுக்கு சொல்லணும், என்னன்னா காலங்காலம் திருக்குறள் வச்சு சொல்லுவாங்க, செய்யல வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க. தமிழ் மக்களுக்கு அப்படியே பூரிச்சு போச்சுங்க. அது உண்மைதான். இந்த முறை பட்ஜெட் உரையில் திருக்குறள் இடம்பெறவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்புறம் தமிழ்ங்கிற வார்த்தை இடம்பெறுங்கிறது 2வது செய்தி. தமிழ்நாடுங்கிற மாநிலத்தோட பேர் இடம்பெறுறது 3வது செய்தி. இன்னும் 4வது செய்தியா சொன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளா, தெலுங்கானா, இப்படி எதெல்லாம் பாஜக கூட்டணியில் இல்லையோ அந்த மாநிலங்கள் பேர் எதுவுமே பட்ஜெட்ல வரல. இதெல்லாம் சிறப்பு செய்தி. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு எதுக்கும் கிடையாது, அவங்களுக்கு ஆதரவா இருந்த மக்களுக்கு மட்டும். நான் பட்ஜெட்டை பற்றி வந்தோடனே எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து அந்த கூட்டணி என்டிஏக்கான பட்ஜெட். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அப்புறம் சந்திரபாபு நாயுடு இவங்க 2 பேர் தான் அந்த அரசை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி கிடைக்கல பாஜகவுக்கு, அதை தாங்கி பிடிக்கிறாங்க. அதனால அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இந்த 2 பேருமே என்ன முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்கன்னா, எங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும், சிறப்பு நிதி வேணும், நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், இப்படி பல கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்களே. அந்த 2 கோரிக்கையும் முழுமையாக ஒரு பகுதியில் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இருக்கிற பீகாருக்கு வந்து ஒரு 55,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க தாராளமா. அதே போல ஆந்திரா மாநிலம் இப்ப சந்திரபாபு நாயுடு முதல்வர் இருக்காருல, அவங்களுக்கு ஒரு 15,000 கோடி சிறப்பு நிதி அப்படின்னு ஒதுக்கி இருக்காங்க. இதையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்க, மேம்பாலம் கட்டுறதுக்கு அந்த திட்டம் இந்த திட்டம் அதிகபட்ச நிதி யாருக்கு போயிருக்குன்னா பாஜக குஜராத் கிடையாது, பாஜக மத்திய பிரதேசம் கிடையாது, யாருக்கு போயிருக்குது, நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடு தான் போயிருக்குது. இது முன்னாடியே இப்பதான் எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, முன்னாடியே சொன்னோம்ல, இவங்க 2 பேரும் அடிக்கிற அடியில பாஜக அதோடைய பரப்பை குறைச்சிக்கும், அதோட அதிகாரத்தை குறைச்சிக்கும், அதோடைய வலிமையை குறைச்சிக்கிறாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்குது. இவங்க 2 பேர் கோரிக்கையில பெரும்பான்மையா அந்த அரசு வந்து நிறைவேற்றி ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பேரிடர் நிவாரணம் வாங்கல, அது தமிழ்நாடு மூலம் கேட்டே இருக்குது, அது நமக்கு தெரியல. பீகாருக்கு பேரிடர் நிவாரணம் ஒதுக்கி இருக்காங்க. அதே போல ஆந்திரா மழை வெள்ளத்துக்கு பேரிடர் நிவாரணம் ஒதுக்கி இருக்காங்க. தமிழகத்துக்கு முட்டை, அதுதான் இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் வந்து இந்த இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்ல, என்டிஏ கூட்டணியில அது குறிப்பா நிதிஷ் நாயுடு பட்ஜெட் அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தரலையான ஆட்சி கவுந்துரும். ஆமா ஆமா, பின்ன ஒரு பயத்தினால உருவாக்கப்பட்ட பட்ஜெட் சொல்றீங்க. அப்படிதான், வேற எப்படி நீங்க எப்படி அரசனாலும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா பட்ஜெட்ல இருக்க சாராம்சங்கள முக்கியமா நம்ம எப்படி எதிர்பார்க்கறது, இந்தியாவோட வெளிநாட்டு கடன் அதிகம் பேசிட்டே இருக்கிறாங்களே. இப்ப இந்த முறை கடன் வாங்காம பட்ஜெட் இருக்கு மாதிரி எல்லாம் முன்னாடி தான் ஊடகம்லாம் சொன்னிச்சு. ஆனா இந்த முறை என்ன சொல்லிருக்காங்க, இன்னொரு 7 மாதம் இருக்குது அடுத்த பட்ஜெட்டுக்கு. இந்த 7 மாத காலத்துக்கு இந்திய அரசு 14 லட்சம் கோடி கடன் வாங்கும் அப்படின்ட்டு அம்மையார் அறிவிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, 14 லட்சம் கோடி கடன் இருக்கு வைங்க, இந்த கடன் எல்லாம் ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் உட்காருங்க. எல்லா குடிமகனும் உட்காரும். ஆந்திரா பீகாருக்கு அள்ளி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் சேர்த்து கட்டணும். ஆமா, நீங்க மட்டும் இல்ல, மீதி எல்லா மாலும் சேர்ந்து தான் கட்ட போறோம். ஏற்கனவே தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் வந்து இங்க இருந்து அமைச்சர்கள் அனுப்புறாரு. அவங்க போய் பார்வையிட்டு எங்களுக்கு நிதி வேணும், ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் ஜிஎஸ்டியில வந்து திருப்பி மாநிலத்துக்கான பங்கு வரணும்ல, அது வராம இருக்கு. அதுவே ஒரு 55,000 கோடி நிலுவையில் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு 16,000 கோடி நிதியை வந்தவொடனே ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு 40,000 கோடி அங்க இருக்குது, திருப்பி இப்போ கொடுத்துருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வச்சிருக்கிறாரு. அதையெல்லாம் சீதாராமன் உள்வாங்கிட்டாங்க. ஆனா அதை பத்தி எந்த பேச்சும் இல்லை. தமிழகத்தோட மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி போன முறை ஒதுக்கப்படல, ஆனா இந்த முறையாவது 2வது மெட்ரோ திட்டத்துக்காக நிதி ஒதுக்குங்க. ஏன்னா போன மெட்ரோ திட்டமே முழுக்க முழுக்க மாநில அரசு பங்களிப்பு தான் நடந்திருக்கு, மத்திய அரசு எந்த பங்களிப்பும் தரல. ஆனா ரயில்வேங்கிறது மத்திய அரசு திட்டங்கள் தான் வருது. அப்படிங்கிறப்ப அதுக்கும் எதுவும் வரல. இன்னும் கூடுதலா இந்த பட்ஜெட்ல ரயில்வே திட்டங்கள் அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஏன்னா ரயில்கள் தொடர்ச்சியா விபத்து சந்திச்சிட்டு இருக்குது, ரயில்வே மேம்பாட்டு எதுவும் இல்லாம பல இடங்கள்ல சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டு பெருவாரியா வந்துட்டு இருக்க நிலைமையில ரயில்வே துறையை பத்தி எதுவுமே இந்த பட்ஜெட்ல இல்லைங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா எதிர்கட்சி தரப்புல வைக்க
குறைக்கப்படுது. ரயில்வே மட்டும் இல்ல, பல துறைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான பட்ஜெட் இல்ல. ஏன்னா போன டைம்ல பாத்தீங்கன்னா நிர்மலா ஒரு நீண்ட நெடிய பட்ஜெட்டை வாசிச்சாரு. இந்த முறை வெறும் ஒரு 84 நிமிடங்களை முடிச்சிட்டாரு. ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளார மொத்த பட்ஜெட்டையும் முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் அங்க ஸ்டஃப் இருந்திருக்குது. ஏன்னா எப்பவுமே அவங்க பேசினா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. இந்த வாட்டி 1.5 மணி நேரம் தான் பேசியிருக்காங்கன்னா அவங்க பேசுனது எல்லாமே ஆந்திரா, பீகார், பீகார், ஆந்திரா, இதை ஒரு இருந்திருக்காரு. அதேதான் இருக்குது. அதான் சொல்றாங்க, பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கூட முழுசா நிதி ஒதுக்கல. உத்தரப்பிரதேசத்துக்கு முழுசா நிதி கிடைக்கல. அவங்களே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளும் ஒருத்தர் இல்லாம அத்தனை பேரும், இன்னும் ஆளுங்கட்சி தரப்பு, எதிர்கட்சி மட்டும் இல்ல, ஆளுங்கட்சி பாஜக தரப்பு கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாத மாதிரி தெரியுது, இதுக்கு பட்ஜெட் போடாமலே இருந்திருக்கலாமேங்கிற அளவுக்கு தான் எல்லாத்தோட கருத்து வந்திருக்கு. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சைடு ஒண்ணு இருக்குது, கட்சி சாராத பொருளாதார என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்டுங்கிறது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தான் போட்டிருக்காங்க. இந்தியா இருக்க நிலைமைக்கு இந்த பட்ஜெட் இழுத்து பிடிச்சி போடப்பட்டிருக்கு. இதன் மூலம் பொருளாதாரம் மேம்படுமான ஒரு $1 மில்லியன் கேள்விதான். ஆனா அதே நேரத்தில் பொருளாதார சரிவு சந்திக்காது. ஏன்னா இந்தியா இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்குல்ல, இது சரிவாகாம இருக்கிறதுக்கான சில முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அது பலனளிக்குமாங்கிறது வருங்காலத்தான் பார்க்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. எப்பவுமே பிஜேபின்னு சொன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அதை பார்த்து அந்த முக்கியமா கார்பரேட்டுகளுக்கு எப்பயும் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பரேட்டுகள் வந்தாதான் வேலை வாய்ப்பு பெருகும். ஏன்னா அரசு வேலைங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்க போறது, யாருக்கு இருக்க போதும். ஏன்னா அரசு வேலை குறைஞ்சிக்கிட்டே வருது, கொடுக்கறதுக்கு அரசு தயாரா இல்லை. ஏன்னா சம்பளம் அரசு எல்லாத்தையும் வித்துட்டு வராங்க, அப்படி இப்படி கிடைக்கும். அரசு எல்லாத்தையும் வித்துருக்கு. ஏன்னா எல்ஐசி பங்கு விற்கப்பட்டுருச்சு, எல்லா பங்கு வித்துட்டு இருக்காங்களே. அப்ப அரசு வேலை இனிமே கிடையாது, தனியார் வேலை தான். அப்ப கார்பரேட் நிறுவனம் வந்தாதான் அவங்க பெரிய தொழிற்சாலை கட்டுவாங்க, வேலை வாய்ப்பு வருங்கனால ஏற்கனவே கடந்த அவங்க ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா கார்பரேட் வரி வெகுவா குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இந்த முறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க கார்பரேட் நிறுவனங்கள் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு 40% வரி வாங்கிட்டு இருந்தோம். அந்த வரியை குறைச்சி 35% வரி, அதாவது 5% வரி அவங்களுக்கு தள்ளுபடி போடுறோம். அவங்களுக்கு இனிமே அது கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் புதிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் கால் பதிக்க வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்து பெற்றுட்டாங்க. 39 இடங்களை வென்றுட்டாங்க. ஆனால் திமுக 22 இடங்களை வென்று நிற்கிறாங்களே. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கவங்களுக்கு விட்டுருவோம். திமுக என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கடந்த தேர்தலையும் 38 இடங்கள், 39ல் 38 இடங்கள் வென்றாச்சு. ஒன்று தேனி தவிர மீதி எல்லாம் 2000 வென்றாங்க. அப்பொழுதும் இவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு போக கிடையாது. இப்பொழுதும் இவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இல்லைங்கிறப்ப அந்த எம்பிக்கள் சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு 10 வருஷங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தேர்தலையும் அவங்க தான் அதிகம் ஜெயிச்சிருந்தாங்க. அப்பொழுதும் நம்ம கூட்டணி இல்லை. அப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசில் நாம் அங்கம் வகிக்காத பொழுது நமக்கான திட்டங்கள் குறையுது, நிதி குறையுது. இன்னும் சொல்ல போனா எம்பிக்கள் தனியா இருக்கிற அந்த நிதி ஒரு 2 கோடி 5 கோடி ஒதுக்குவாங்க. இதை தான் நாங்கள் பயன்படுத்த முடியுது. புதிய நிதிகள் திட்டங்களை வாங்கினா ரொம்ப சண்டை போட்டா கூட 5க்கு சண்டை போட்டா 1 தான் கிடைக்குது, அது முழுமையடைய மாட்டேங்குது. அதனால நம்ம பேசாம ஆளுங்கட்சி கூட்டணிக்கு போயிருக்கலாமோ அப்படிங்கிற சத்தம் திமுக தரப்பு மெல்ல மெல்ல இருது. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது அதிகாரத்தோட தொடர்பு இருக்கதான் பாதுகாக்கப்படும். அப்போ ஒரு 10 வருடமா நம்ம அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு 5 வருடம் 15 வருடம் ஆனதுக்கு அப்புறம் இதே எம்பிகளுக்கு மீண்டும் சீட்டு கிடைக்குமா, மீண்டும் ஜெயிக்க முடியுமா, அப்ப செலவு பண்ண காசை யார் கொடுக்கறதுங்கிற கேள்வியெல்லாம் திமுக கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கிறதா நமக்கு தெரிய வருது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், பேசாம ஆந்திரா இல்லை பீகார்னு போலான்னு இருக்கேன். நான் போயிட்டு வந்து எப்படி இருக்கும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்களாம் பார்க்கலாம். இல்லை முடிஞ்ச ஆந்திராவில் எங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் பார்த்து சொல்லுங்க, நாங்களும் வந்துடும். பீகார் கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம். பீகார்லேருந்து இங்கே வரப்போ நம்ம பீகார் திட்டணும், நம்ம போனால் அவன் தமிழாக திட்டுவான். பீகார் கூட தயாராக இருக்கும். ஆனால் நமக்கு நிதி வேணும்.